ராதே கிருஷ்ணா. இந்த பதிவில் வரலட்சுமி விரதம் குறித்த சில தகவல்கள் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த வருஷம் ஆவணி 4 ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை ஒரு சாராரும், ஆவணி 11 ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை மற்றவர்கள் அனுஷ்டிக்க போகிறதா கேள்விப்படுறோம். இந்த வரலட்சுமி விரதம் பண்ணுற முறை எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது, மகத தேசத்தில் குண்டினபுரம் அப்படிங்கிற ஊரில் சாருமதி அப்படிங்கிற ஒரு மகா பதிவிரதை இருந்தாள். அவள் தன்னோட கணவனையும் கணவனை பெற்றவர்களையும் ரொம்ப அன்பா கவனிச்சுட்டு இருந்தா. அவள் ஒரு சிறந்த தெய்வ பக்தி உடையவளாகவும் இருந்ததுனால சாக்ஷாத் மகாலட்சுமி இந்த சாருமதியை தேர்ந்தெடுத்து அவளுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், அவளை மூலமா வச்சு மற்ற எல்லாரையும் இந்த வரலட்சுமி பூஜை பண்ண வைக்கணும்னு தீர்மானிச்சு ஒரு நாள் சாருமதியோட கனவுல போய் சூரியன் சிம்மராசியில சஞ்சரிக்கக்கூடிய ஸ்ராவண மாசத்து பௌர்ணமி திதிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இந்த வரலட்சுமி பூஜையை எப்படி பண்ணணும்னு விதிப்படி சொல்லி கொடுக்க, சாருமதியும் கனவுல பார்த்த விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஊர் மக்களோட சேர்ந்து மகாலட்சுமி கனவுல சொன்ன அந்த தினத்துல ஸ்ரத்தையா அந்த பூஜையை பண்ணவே, அங்க பண்ணிட்டு இருந்த எல்லா பெண்களுக்கும் கை கால் கழுத்து இடுப்புன்னு எல்லா இடத்துலையும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வந்து விழவே அவள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இந்த வரலட்சுமி விரதத்தை வருஷா வருஷம் சிறமேற்கொண்டு பண்ண ஆரம்பிச்சார்கள். இப்படி சாருமதியில ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பாரம்பரியமா இந்த வரலட்சுமி விரதம் எல்லாராலையும் கொண்டாடப்படுறது. அடுத்து நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல சூத பௌராணிகர்கள் சௌனகாதிகளுக்கு ஸ்காந்த புராணம் சொல்லும் போது அதுல வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்தோட மகத்துவத்தை சொல்றார்கள். ஒரு சமயம் கைலாசத்துல சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடின்னு இருக்கார்கள். அவர்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்காக சித்திரநேமிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய சிவகணங்கள்ல ஒருத்தரான சிவபக்தர் நியமிக்கப்படுறார். அவர் தன்னுடைய சிவபக்தியினால ஒரு தலபட்சமா சிவனே ஜெயிச்சதா அறிவிச்சுடுறார். அதனால பார்வதி தேவிக்கு கோபம் வந்து அந்த சித்திரநேமிய உனக்கு குஷ்டரோகம்ங்கிற கொடிய வியாதி வரக்கடவுது அப்படின்னு சபிச்சுடுறா பார்வதி. உடனே சிவபெருமான் பார்வதியை நோக்கி தன் பக்தன் கஷ்டத்திலேருந்து விடுபடணுங்கிறதுக்காக சாப விமோச்சனம் கேட்கிறார். சூரியன் சிம்மராசியில சஞ்சரிக்கிற ஸ்ராவண மாசத்துல பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமையில தேவகன்னிகைகள்லாம் அனுசரிக்கக்கூடிய வரலட்சுமி விரதத்துல கலந்து கொள்ளும் பொழுது இந்த சித்திரநேமியோட சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்ல, சித்திரநேமியும் பல காலம் துங்கபத்ரா நதிக்கரையில காத்திருந்து அதற்கு பிறகு பார்வதி தேவி சொன்னா போல தேவகன்னிகைகள் வந்து பண்ணக்கூடிய அந்த லக்ஷ்மி பூஜையில கலந்துனதுக்கு அப்புறம் சாபம் நீங்கி மீண்டும் கைலாசம் சென்றார் அப்படின்னு அந்த கதை பூர்த்தியாருது. இதற்கு மேல வரலட்சுமி விரதத்தோட மகாத்மியத்தை சொல்லக்கூடிய மற்றும் ஒரு கதை. சௌராஷ்டிர தேசத்துல பத்ரஸ்ரவான்னு ஒரு அரசன், அவருடைய மனைவி சுரச்சந்திரிகா, 2 பேரும் சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கார்கள். மகாலட்சுமி ஒரு சமயம் அந்த சுரச்சந்திரிகாவுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு வயசான சுமங்கலி வேஷத்துல அவ வீட்டுக்கு வரா. ஆனா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த அந்த சுரச்சந்திரிகா வந்திருக்கிறது சாக்ஷாத் மகாலட்சுமினே தெரிஞ்சுக்காம அவமானப்படுத்திடுறா. அந்த சமயம் பத்ரஸ்ரவா சுரச்சந்திரிகா இவாளுடைய பெண்ணான ஷியாமா அந்த சுமங்கலியை நிறுத்தி, அம்மாக்கு நீங்க என்ன சொல்ல வந்தேலோ அதை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்க, சுமங்கலி பெண் ரூபத்துல வந்த அந்த மகாலட்சுமி ஷியாமாக்கு வரலட்சுமி விரதம் பண்ணக்கூடிய முறைகளை விவரமா சொல்ல, ஷியாமாவும் அந்த பூஜையை ஸ்ரத்தையா பண்ணி சகல ஐஸ்வர்யங்களோட சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கா. மற்றொரு புறம் மகாலட்சுமியை அவமானப்படுத்தின காரணத்தினாலே பத்ரஸ்ரவா சுரச்சந்திரிகாவோட வாழ்க்கையில ஐஸ்வர்யங்கள் இழந்து கஷ்ட காலம் ஏற்படுறது. இதை தெரிஞ்சுண்டு அவர்களோட பெண்ணான ஷியாமா முன்னாடி ஒரு நாள் சுமங்கலியா வந்தது சாக்ஷாத் மகாலட்சுமி தான்னும் அவளை அவமானப்படுத்தின காரணத்தினால்தான் இவ்வளவு கஷ்டங்கள்னும் தன் தாயாருக்கு எடுத்து சொல்றா. மேலும் அந்த மகாலட்சுமி தனக்கு அனுகிரகம் பண்ணின வரலட்சுமி விரத பூஜையை அனுஷ்டிக்கும்படி தன் தாயாருக்கு விவரமா சொல்றா. அதை கேட்டு சுரச்சந்திரிகாவும் அந்த வரலட்சுமி விரதத்தை ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ண, மகாலட்சுமி அனுகிரகத்தினால இழந்த செல்வங்களெல்லாம் மீண்டும் பெற்று மன நிம்மதியோட சௌக்கியமா சந்தோஷமா வாழ்ந்தார்கள். அதனால இந்த வரலட்சுமி விரதத்தை தன்னோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வகையில யார் யாரெல்லாம் ஸ்ரத்தையோட அனுஷ்டிக்கிறாளோ அவள்லாம் மகாலட்சுமியோட அருளுக்கு பாத்திரமாகி நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா போல என்றென்றும் குறையாத செல்வத்தோட ஆனந்தமாக வாழ்வார்கள். இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது பாரம்பரியமான பூஜை அப்படிங்கிறதுனால நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி பண்ணின்னு வந்தாலோ அதே முறையில தான் அனுஷ்டிக்கிறது. சில குடும்பங்களில் மேய்ச்சலுக்கு போன மாடெல்லாம் திரும்பி வர நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயந்தரம் பண்ணுற வழக்கம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, பசுக்களோட பின்பாகம் மகாலட்சுமி குடியிருக்கிறாள் அப்படிங்கிற ஐதீகம் இருக்கிறதுனால அந்த மகாலட்சுமி வெளியில் போயிருக்கும் போது பூஜையை பண்ணாமல்
திரும்பி வந்தோடனே பண்ணுறது அப்படிங்கிற பழக்கம் இருந்துட்டுருக்கு. பூஜைக்கு முதல் நாள் அம்பாள் முகத்தை எடுத்து பளிச்சுன்னு தொடச்சி கண்ணுக்கு மையிட்டு அலங்காரமெல்லாம் பண்ணி முன்னோர்கள் பண்ணினா மாதிரி கலசஸ்தாபனம் பண்ணி ஒரு வாழை இலையில பித்தளை தட்டில் அக்ஷதையை வச்சு அந்த கலசத்தை வச்சு பூஜா மண்டபத்தில் வச்சு பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அன்னைக்கு ராத்திரி பலகாரம் பண்ணுறது வழக்கம். அடுத்த நாள் கார்த்தால அலங்கரிக்கப்பட்ட இந்த அம்பாள் கலசத்தை வீட்டுக்குள்ளேயோ இல்லை நிலப்படிக்கு அந்த பக்கமோ ஒரு கோலத்தை போட்டு அந்த கலசத்தோடு இருக்கக்கூடிய அம்பாளை அங்கே ஆவாகனம் பண்ணி தூப தீப நைவேத்தியம் பண்ணி அம்பாளை அழைக்கிறது அப்படின்னு அழைக்கிற பாடல்கள்லாம் பாடி திருப்பி அழைச்சின்னு வந்து மண்டபத்துக்குள்ளே வச்சு பூஜையை ஆரம்பிக்கிற வழக்கம். பூஜை பண்ணுறது பரம்பரையாக நம்மாத்துக்கு பண்ணி வைக்கிற வாத்தியாரை வரவழைச்சி பண்ணுறது ஒரு மெத்தட். மேலே நம்மாத்துலேயே பூஜையை பண்ணி வைக்க தெரிஞ்சவர்கள் இருந்தான்னா விரத பூஜா விதானம்ங்கிற புக்கை பார்த்து அவர்கள் படிக்க அந்த ஆற்றுல இருக்கிற அந்த சுமங்கலி மாமி அந்த பூஜையை பண்ணுவா. இப்போல்லாம் யூடியூப்பில் நிறையா பேர் பூஜை பண்ணி வைக்கிற மெத்தட் நிறையா போடுறதுனால நிறையா பேர் யூடியூப்பை வச்சுட்டும் பூஜை பண்ணுற மெத்தடும் இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம். எந்த முறையில் பண்ணினாலும் சரி, நமக்கு இருக்க வேண்டியது அளவற்ற பக்தி, ஸ்ரத்தை, நம்பிக்கை, அவ்வளோதான். பூஜை பண்ண வெள்ளிக்கிழமையே சில பேர் சுமங்கலிகளை கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு, சௌமங்கல்ய திரவியங்கள், தட்சிணை எல்லாம் கொடுக்குற வழக்கம் இருக்குது. சில குடும்பங்களில் சனிக்கிழமை அன்னைக்கு சுண்டல் பண்ணி மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணி சுமங்கலிகளெல்லாம் வரவழைச்சி எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு கொடுத்து மங்கள ஹாரத்தி எடுத்து வாசலில் கொட்டிட்டு அந்த அம்பாள் முகத்தை கலசத்தோட அரிசி ட்ரம்மில் வைக்கிறது. இப்படியாக 3 நாளில் அந்த வரலட்சுமி விரத பூஜை பூர்த்தியாகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்தி, ஸ்ரத்தை, நம்பிக்கையோடு இந்த பூஜையை பண்ணும்பொழுது கணவன் ஆரோக்கியம், குடும்ப நலம், ஐஸ்வர்யம் எல்லாம் பெருகும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். இந்த வரலட்சுமி பூஜை பண்ணுற முறையை குறித்த இன்னும் சில தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராதே கிருஷ்ணா.